இப்போ நம்ம வந்து வேடந்தாங்கல் உள்ள பேர்ட் சாங்சுரி போயிட்டு வெளில வந்திருக்கோம். ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நுங்குப்பூ அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பிரமாதமான ஐட்டம், ஈட்டபிள் இது. உங்கள் பேர் என்னம்மா? ஜீவிதா மேடம். இந்த கடை வச்சுருக்காங்க. கொய்யா, மாங்காய், வெள்ளரி, தேங்காய், இளநீர், சம் ப்ளே ஐட்டம்ஸு, டெம்பரரி எரெக்ஷன் ஷாப் வச்சுருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். இந்த கஸ்டமர்ஸ், இந்த 2 கஸ்டமரும் எலைட் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. இது எப்படி? வணக்கம், சொல்லுங்கள் சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து சென்னை தான், பட் இருக்கிறது மும்பை. நான் ஜஸ்ட் பசிக்கிறாம பிரேக்ஃபாஸ்ட் இங்கே எதுவுமே ஹோட்டலில் எதுவுமே சாப்பாடு இல்லைன்னா இங்கே வந்து அந்த நுங்கு பூவை சாப்பிட்டேன் பாருங்க. எங்கேயோ பிரமாதம். என்ன டேஸ்ட்டில் இருக்குது? ரொம்ப அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ வாயில் போகிறதே தெரியல. அவ்வளோ இதுவோ பிரமாதமாக அல்வா மாதிரி இருக்கா? இதில் ஒரு என்ன பியூட்டினா, இந்த அம்மா ஜீவிதாம்மா கையால் சாப்பிட்டீங்கன்னாக்கா, நான் ஒரு பிஸ்னஸ் இதுக்காக வந்திருந்தேன். இப்போ பார்த்தோன்னே எனக்கு பெரிய குட் நியூஸ். சாப்பிட்றேன் 800 கால் எனக்கு வருது. அடேங்கப்பா. அந்த பிஸ்னஸ் பாம்பேல த்ரூ ஆயிடுச்சுங்க. சூப்பர். இவங்க நுங்கு மட்டும் கைராசி கிடையாது. கடையில் சாப்பிட்றவங்களுக்கு பிஸ்னஸ் என்ன இது பண்ணாலும் சரி, எல்லாமே நல்லா ஒரு நல்ல இதில் வரும்ன்றது நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ண, அவங்களுக்கு ஒரு இது மாதிரி ஆச்சு. சப்போர்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எங்கெங்கேயோ நம்ம வெளில போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றோம், 3 ஸ்டார் 2 ஸ்டார் இந்த மாதிரி இதில் சாப்பிட்டு இருந்தாலும் ஒரு தனி கெட்டப்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சாப்பிட்டேன் இது. இப்போ திருப்பியும் பிரமாதமாக இருக்கா? ஜெயவாசன் மேடம், உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா ஸ்வீட்டா ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கா? ஸ்பஞ்ச் மாதிரி. நைஸ். இந்த மாதிரி ஃபுட்டு நானும் பார்த்ததில்ல. ஸ்வீட்டாக இருக்கா? ரொம்ப எல்லாம் மனசு ஜூஸ்லாம். ஜூஸ் இஸ் கோயிங் இன்சைட். சூப்பர். வெரி நைஸ். மனசு வந்து பஞ்சின்வான். இதை சாப்பிட்டு அதோட பஞ்சா இருக்கு ஃபுட்டு. இந்த மாதிரி ஐட்டம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் கேள்விப்படுறேன். பட் இது பேர் நுங்கு பூவா? எப்படி தயார் பண்ணுறீங்க? இது வந்து பழம் நுங்கு சாப்பிட்றோம்ல, அது வந்து பழம் பழுத்து மண்ணில் போட்டு பொதிச்சு வச்சோம்னா ஒரு மாசத்துல இது விதையாகும். அதை எடுத்து உடச்சி சாப்பிடலாம். அதை அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம குச்சி கிழங்கு சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி, ரொம்ப டேஸ்டாக இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். இயற்கையானது, மருந்தில்லாத பொருளும் கூட இது. ஏன்னா பாருங்கள், அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுறது. பட் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போகிறோம். பட் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.